Hello viewers. ஸோ இந்த வீடியோவில் ஒரு RC நெட்ஒர்க்கில் டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா அதோடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஐ ஆஃப் டி ஃபார் டி லெஸ் தென் 0 அண்ட் டி கிரேட்டர் தென் 0 இதை தான் வந்து நான் என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டி லெஸ் தென் 0வா இருக்கக்குள்ள இந்த ஸ்விட்ச் வந்து எனக்கு இனிஷியலாக க்ளோஸில் இருக்கும். அப்போ என்னுடைய நெட்ஒர்க்குடைய டயக்ராம் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி லைக் திஸ் ப்ளஸ் மைனஸ் this 80 volt. So this is my capacitance value and this is my dependent source. The current direction is upward. So this is 50 and this is 30 and this is my equivalent network. So இதோடய போற கரண்ட் தான் I. So இதை வந்து நான் என்ன பண்றேன்னா எனக்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ரீட்ரான் பண்ணிக்கிறேன் சிம்பிளிஃபைடா. So again 40 here the capacitor is here there and this is my dependent source. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே எனக்கு சீரியஸ்ல இருக்கு. ஸோ இதை ஒரே ரெசிஸ்டன்ஸா நான் மாத்திக்கிறேன். இட் இஸ் 80 அண்ட் மோர் ஓவர் என்னுடைய சீரியஸ் சர்க்யூட்ல கரண்ட் ஈக்குவல், அதனால இந்த கரண்டோட வேல்யூ எனக்கு மாற போறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவலண்ட் நெட்வொர்க். ஸோ இந்த பாயிண்ட்ல நான் வந்து என்ன வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஹியர் யூ சி தட் this is the capacitor and if it is a DC source then the value of Xc which is equal to 2 pi f into C which is equal to 1 divided by 2 pi f into C, so therefore it is equal to infinite, so that இதோடைய impact வந்து என்னுடைய சர்க்யூட்ல இருக்காது. So that I conclude this is my equivalent network. Just I take the capacitor out of the network. அப்போ எனக்கு மீதி இருக்கிறது இது மட்டும் தான் எனக்கு இருக்கும். It is 80 and this is the current flow through this and this is 40 and this is 0.5I from the diagram. I take the voltage at this point is V. Now நான் என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட்ல வந்து நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்றேன். So therefore V minus 80 divided by 40 plus V divided by 80 which is equal to 0.5I. Okay, so here I is nothing but V divided by 80. So 0.5 divided by 80 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும்னா V by 40 plus V by 80. So ஈக்குவலுக்கு இந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் V by 116 வரும் which is equal to 80 by 40 ஈக்குவலுக்கு இந்தாண்ட வந்ததுன்னா it is equal to 2. Now I take V. ஸோ இதில் காமனாக 160 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும் 4 plus 2 minus 1 which is equal to 2. So V into 5 by 160 which is equal to 2. So இப்போ இங்கே அடிச்சோம்னா 32. So therefore V which is equal to 64. So therefore the voltage across the capacitor is equal to 64 volt. பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு ஐயோட வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா I is nothing but V by 80. So therefore 64 divided by 80. So therefore இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கும் இது 10 8 8 64 which is equal to 0.8 ampere. அப்போ T வந்து less than 0வா இருக்கக்குள்ள கரண்டோடைய வேல்யூ 0.8 ampere. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா T கிரேட்டர் தேன் 0வா இருக்கக்குள்ள ஸ்விட்ச் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா என்னோட நெட்வொர்க் இட் should be like this. So this is 50, this is 30 and the current flow through this is I which is equal to 0.5I. Here it is plus minus VC. So therefore the current through this is equal to IC. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அகைன் இந்த பாயிண்ட்ல என்னுடைய நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்றேன். அப்போ பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I just apply the KCL at this point. So therefore 0.5I this is entering current which is equal to leaving current I plus IC அப்படின்னு போட்டுக்கலாம். So therefore IC plus 0.5I which is equal to 0.
we know that the capacitor current formula வந்து என்னன்னா C into dV divided by dt plus 0.5 I which is equal to 0. Here I is equal to, it is nothing but V by 80. So I put here C into dV divided by dt plus 0.5 V divided by 80 which is equal to 0. I put the value of C here. C is equal to 3 farad. So I put 3 dV divided by dt plus V divided by 160 which is equal to 0. So now I take Laplace transform on both sides. So இப்போ நான் ரெண்டு பக்கமும் Laplace transform apply பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? So 3 into S into V of S minus V of 0 plus V of S divided by 160 which is equal to 0. So now I divided this equation divided by 3 so that எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா S into V of S minus V of 0 plus V of S divided by 480 which is equal to 0. So I rearrange this equation S plus 1 by 480 into V of S which is equal to V of 0 whose value is equal to 64. So therefore V of S which is equal to 64 divided by S plus 1 by 480. If I take inverse Laplace transform on both sides, எனக்கு என்ன கிடைக்கும்னா V of t which is equal to 64 into e power minus 1. It is a RC network minus 1 by 480 into t. So this is the corresponding equation of the voltage across the capacitor. Okay, and now if I want to find out the value of I of t, so which is nothing but V by 80. So therefore if I simplify this, which is equal to 0.8 into e power minus 1 by 480 into t ampere. So I hope this problem is very clear to you. So like that, whenever the dependent source is given, so you do the same procedure in order to find the final answer. Thank you. And moreover, so the switch is closed at t is equal to 0. So that this current is only after t is equal to 0. So that I rewrite this equation I of t which is equal to 0.8 into e power minus 1 by 480 t into u of t. ஏன்னா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் இருக்காது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் u of t ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். I hope it is very well clear. Again, thank you.